குறு வணிகர்கள் மீதான ஜிஎஸ்டியை எதிர்த்து மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் டைமண்ட் ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பு. இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள். அதே போன்று இப்போது இந்த வாடகைதாரர்களுக்கு 18% ஜிஎஸ்டி என்பது மிகவும் கொடுமையானது. ஆகவே இந்த 18% ஜிஎஸ்டியை இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் இந்த கஜா புயலிலிருந்து இன்னும் மக்கள் மீளவில்லை, கொரோனா காலகட்டத்திலிருந்து மக்கள் மீளவில்லை, வியாபாரிகளும் மீளவில்லை. இந்த காலகட்டத்தில் அரிசிக்கு வரி, உப்புக்கு வரி, அதாவது இந்த மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி, இந்த கார்பரேஷன் வரி, அதே போன்று இந்த குப்பைகளுக்கான வரி, இப்படி பல தரப்பு வரிகள் மூலமாக வியாபாரிகள் தாக்குகின்ற இந்த மத்திய அரசு இப்போது 18% வாடகைதாரர்களுக்கு ஜிஎஸ்டி வரி என்பது மிகவும் கொடுமையானது. இதில் 9% மத்திய அரசாங்கத்துக்கும் 9% மாநில அரசாங்கத்திற்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக இந்த அநியாய ஜிஎஸ்டி வரியை எப்படியாவது ரத்து பண்ண வேண்டும் என்று முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட இந்த ஜிஎஸ்டி முதல்வர்கிட்ட மனு கொடுத்தா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்? ஐயா, தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது நமது முதலமைச்சர் அவர்கள் தான். ஆகவே நாங்கள் முதலில் அவரிடம் மனு கொடுக்க இருக்கின்றோம். அவர் என்ன கூறுகின்றார்? ஏனென்றால் வியாபாரிகளுக்காக இந்த வாட் வரியை எதிர்த்து நாங்கள் போராடிய போது அதற்கான சுமூகமான தீர்வை கண்டதுதான் இப்போது இருக்கின்ற அரசு. அதே போல முதலில் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கொடுக்கின்றோம். ஜிஎஸ்டி வசூல் மூலியமா தான் அரசாங்கமே நடக்கிறதா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜிஎஸ்டியை நீங்க அதை கம்மி பண்ணி கேட்கணும்னா அதுக்கு மத்திய அரசு ஒத்து வருமா? உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறது? ஐயா, வரிகளின் மூலமாகத்தான் அரசாங்கம் நடக்கிறது என்று அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் வணிகர்கள் வாழ வேண்டுமே. இதுல சிறு வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது சாமானிய வணிகர்கள் எப்போது இந்த உலக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டதோ அன்றையிலிருந்து சிறு வணிகர்கள் நசுக்கப்படுகிறார்கள். வணிகர்கள் நசுக்கப்பட்ட பிறகு இந்த அரசாங்கம் நடத்தி என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. கோரிக்கைக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கலன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஐயா, மறைந்த தெய்வ திரு எங்களது தலைவர் தா வெள்ளையன் அவர்கள் கூறியது என்னவென்றால், அகிம்சா வழியில் போராட வேண்டும், காந்திய வழியில் போராட வேண்டும் என்பதே. அதன் அடிப்படை அதனுடைய தார்மீக அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கின்றோம். அதற்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க முன்வர இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்துணை வணிகர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நிச்சயமாக நடத்தும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடை வாடகைக்கு இப்போ நீங்க 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது அந்த இடத்தோட உரிமையாளர்கள் தானே கேட்கணும். வியாபாரிகள் நீங்க கேட்டா உங்களுக்கு அதுல பதில் கிடைக்கும். ஐயா, இதில் பாதிக்கப்படுவதே வியாபாரிகள் தான். அதாவது இடத்தின் உரிமையாளர்கள் கட்டி விடுவார்கள். அதன் சுமை யார் மீது விழுகிறது? சாமானிய வணிகர்கள் மீது தானே. அப்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இதனுடைய வரி ஏய்ப்பின் காரணமாக பொதுமக்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணும் அந்த பொருட்களை பொதுமக்கள் செலுத்துவோம். இதில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். பொதுமக்களும் சாமானிய சிறு குறு வணிகர்கள் தான் இதனுடைய பாதிப்பு அதிகமாக தவிர பெரும் முதலாளிக்கு அல்ல.